மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை நாங்களுமே தருவது வழக்கம். அதனூடாக நாங்களும் பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இறைவனுக்கு நாங்கள் தொண்டு செய்கின்ற போது பலர் பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் தான் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே பலர் தங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்ற போது அல்லது தங்களுக்கு ஏதாவது விடயங்கள் தேவைப்படுகின்ற போது இறைவனை நாடுகின்ற நிலை இன்றைய நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. சில சமயங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் திருவிழா காலங்கள், அது மாத்திரமல்லாமல் விசேஷ தினங்களில் தான் நாங்கள் அதிகமாக கோயிலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எத்தனை பேர் தினம்தோறும் நாங்கள் தொண்டு செய்கின்றோம், இறைவனுக்காக தொண்டு செய்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிறிய சிறிய விடயங்கள், இந்த ஆலயங்களை துப்புரவு செய்தல், அது மாத்திரமல்லாமல் இந்த இறைவனுக்காக பூ பறித்து கொடுத்தல் போன்ற சிறிய சிறிய வேலைகளை கூட இன்றைய நாட்களில் நாங்கள் செய்ய மறந்து விடுகின்றோம். அது மாத்திரமில்லாமல் நேரம் போதாமை போன்ற பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இருக்கையிலே அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையில் எவ்வாறாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இறைவனுக்காக போன்ற விடயங்களை தான் நாங்கள் ஒவ்வொரு பெரியவருடைய வாழ்க்கை வரலாற்றினூடாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் தங்களுடைய கடமைகளை முடித்து கொண்டு இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்குவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய இந்த பக்தியின் வெளிப்பாடுடைய அந்த காரணமாக என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவனை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பக்தி ரீதியான செயற்பாடுகளின் காரணமாகவும் அவர்களுக்கு தக்க பலன் கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவ்வாறாக இருக்கையில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அது மிக மிக எங்களுடைய வாழ்க்கைக்கு உந்து சக்தியாக இருக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் முன்னுதாரணமாக இருக்கின்றது என்று கூட நாங்கள் பல விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு இருக்கையிலே இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் அகத்தியர். அகத்தியர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது தமிழ் சமயம் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய பெயரை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அகத்தியருடைய பெயரை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது அவருக்கு பல பெயர்கள் இருந்திருக்கின்றது, பல காரண பெயர்கள் இருந்திருக்கின்றது. ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருந்த வண்ணம் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே இவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் பார்க்க இருக்கின்றோம். இவருடைய வரலாறு மிக நீண்ட வரலாறாக இருக்கின்றது. சைவத்துக்காக தொண்டாற்றிய ஒருவராக நாங்கள் இவரை சொல்லிக் கொள்வது மாத்திரமல்லாமல் தமிழுக்காகவும் இவர் பல இலக்கியங்களை எழுதியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் தேவாரம் போன்ற பல விடயங்களுக்காக இவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைய நாளிலும் அகத்தியருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் நன்கு அறிமுகமான பெயர் அகத்தியர். இவர் பொதிகையில் தவம் செய்ததனால் பொதிகை முனி என்றும், கும்பத்தில் பாய்ந்ததனால் கும்பமுனி என்றும், அகத்தினுள்ளே ஈசனை கண்டதால் அகத்தியர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் தமிழிலும் வடமொழியிலும் புராண கதைகள் பல எழுதியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இவர் தொடர்பாக பல மொழிகளில் புராண கதைகள் பல உள்ளன. இவர் பேராற்றல் கொண்ட முனிவராகவும் இலக்கியம், இலக்கணம், இசை, கூத்து, மருத்துவம், சோதிடம், உளவியல் முதலான பல்கலை வல்லுநராகவும் கருதப்படுகின்றார். இவர் பெயரால் பல மருத்துவ நூல்களும் சோதிட சாத்திரங்களும் உள்ளன. இவர் முருக கடவுளின் ஆணைப்படி முத்தமிழுக்கு இலக்கணமாக இயற்றியது அகத்தியம் என்பர். இதனை பேரகத்தியம் என்றும் கூறுவர். இதில் 12,000 சூத்திரங்கள் இருந்தன என்பர். சித்த மருத்துவ முறைகளை வழங்கிய முனிவர் அகத்திய முனிவர் என்றும் குறிப்பிடுகின்றனர். வடக்கே இமயமலையும் தெற்கே பொதிகை மலையும் இவருக்கு ஒன்று. தமிழும் மருத்துவமும் சோதிடமும் இறைபக்தியும் இவரிடமிருந்து பரம்பின என்றே சொல்லிக்கொள்ள முடியும். 11 சித்தர்களில் மிக பிரபலமானவர் என்றால் அது அகத்தியர் தான். தெய்வங்களுடனும் மன்னர்களுடனும் தொடர்பு படுத்தி அறியப்படும் சித்தர் இவர். சித்த வைத்தியத்தின் பிதாமகர்களில் இவர் முதன்மையானவர். தமிழகத்தில் உலா வந்த மாபெரும் சித்தரான இவர் பழம் தமிழ் பாடல்களில் சரி, தேவாரம் முதலான பக்தி இலக்கியங்களிலும் வேதங்களிலும் சரி இவர் பற்றிய பல குறிப்புகள் காண கிடைக்கின்றன. வேத காலத்து சப்த ருசிகளில் ஒருவராக போற்றப்படும் அகத்தியர் குறித்து எண்ணற்ற செவிவழி கதைகளும் கூறப்படுகின்றன. இல்லறத்தில் துறவரத்தை கடைபிடித்தவர் அகத்தியர். இவர் எழுதிய சமரச ஞானம் என்ற நூலில் உடம்பில் உள்ள முக்கிய நரம்பு முடிச்சுக்கள் பற்றி மிக தெளிவாக விளக்கியுள்ளார். அகத்தியரின் தோற்றம் பற்றி பலவிதமாக கூறப்படுகின்றது. இந்திரனுடைய சாபத்துக்கு ஆளாகிய ஊர்வசி பூலோகத்துக்கு வந்த சமயம் அவள் அருகில் மயங்கி மித்திரர் என்பவரும் வருணர் என்பவரும் காதல் வயப்பட்டனர். இதன் காரணமாக மித்திரர்
குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியரும் வருணன் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வசிட்டரும் அவதரித்தனர் என்றும் குடத்திலிருந்து தோன்றியமையினால் அகத்தியர் குடமுனி கும்பயோகி என்றும் பெயர்களை பெற்றார் என்றும் பலவாறான கருத்துக்கள் நிலவுகின்றன. தாரகன் முதலிய அரக்கர்கள் உலகை வருத்த அவர்களை அழிக்க இந்திரன், வாயு, அக்கினி ஆகியோர் பூமிக்கு வந்திருந்தனர். இவர்களை கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்தார்கள். இந்திரனுடைய யோசனைப்படி அக்கினி வாயுவுடன் கூடிய பூமியில் அகத்தியராய் அவதரித்து சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட இந்திரன் அசுரர்களை அழித்தார். அதன் பின் நீரை மீண்டும் கடலுள் விடுவித்தார் அகத்தியர். அகத்தியரின் நீரின் மேல் படுத்தபடியே 12 ஆண்டுகள் தவமின்றி அரிய சக்திகளை பெற்றவர். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது அகத்தியருடைய வாழ்க்கை வரலாறு மிக வித்தியாசமாக இருக்கிறது. குறிப்பாக அவருடைய பெயர் தொடர்பான வரலாறு பல புராண கதைகள் குறிப்பிடுகின்றனவாக இருக்கின்றன. குறிப்பாக இவருடைய வாழ்க்கை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இவர் எவ்வாறு அவதரித்தார், எப்போது அவதரித்தார் என்பது வினாக்குறியாக இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இவ்வாறு இருக்கையிலே இவர் ஒரு துறையில் மாத்திரமல்லாமல் தமிழில் பல இலக்கியங்களை எழுதியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் சைவத்திற்காக அரும்பாடுபட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் உளவியல், சோதிடம் என்று சொல்லி பல துறைகளில் பல கலைகளில் நாட்டமிக்க ஒருவராக இருந்திருக்கின்றார். இவருடைய சேவையானது மக்கள் மத்தியில் அளப்பெரியதாக இருந்திருக்கிறது. குறிப்பாக அகத்தியர் அப்படி என்று சொன்னாலே எல்லா துறைகளிலும் பேசப்படுகின்ற ஒருவர் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இவருடைய இந்த பெயர் குறித்து பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு புராண கதைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இவர் எவ்வாறு தன்னுடைய இலக்கியங்களை எழுத ஆரம்பித்திருக்கின்றார், அது மாத்திரமல்லாமல் இவருடைய வாழ்க்கை பாதை எவ்வாறு நகர்ந்து சென்றிருக்கின்றது போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். கைலையில் நடந்த சிவபெருமான் பார்வதி திருமணத்தின் போது 30 முக்கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள் என பலரும் வருகையில் பாரம் தாங்காமல் பூமி சாய்ந்து வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. அதனால் அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். அவ்வாறு செல்லும் பொழுது மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது. தான் தென் திசை சென்று வரும் வழியில் பணிந்து நிற்பீராக என்று கூறி சென்ற அகத்தியர் மீண்டும் வடதிசை செல்லாததனால் விந்தியமலையும் உயரவில்லை. கமல கண்ணப்பன் சொல்லுகின்ற போது ராமபிரானுக்கு சிவகீதையை போதித்துள்ளார் அகத்தியர். சுவேதன் என்பவன் பிணந்தின்னுமாறு பெற்றிருந்த சாபத்தை போக்கினார். தமக்கு வழிபாடு செய்யாது யோகத்தில் அமைந்திருந்த இந்திர தூய்மன் என்பவனை யானையாகுமாறு சபித்தார் அகத்தியர். அது மாத்திரமல்லாமல் இவர் தன் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசின் மகள் உலோபமுத்திரியை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார். தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிகை மலையில் தங்கி முருக கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் எனும் நூலை இயற்றினார். அகத்தியர் இந்திரன் சபைக்கு சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாடச் செய்தான். ஊர்வசி இந்திரன் மகன் சயந்தனிடம் கொண்ட காதலால் தன்னிலை மறந்தாள். அதனால் அகத்தியர் சயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சபித்தார். வாதாபி வில்வளவன் எனும் அரக்கன் வேதியர் உருக்கொண்டு வழியில் செல்லும் வேதியர் முனிவர் முதலானோரை விருந்துக்கு அழைத்து வாதாபியை ஆட்டுக்கறியாக சமைத்து விருந்து படைத்து வாதாபியை திரும்ப அழைக்க அவர்கள் வயிற்றை கிழித்து வெளியே வருவதனால் அவர்கள் இறந்து போவார்கள். முனிவர்கள் இதனை அகத்தியரிடம் முறையிட்டனர். அகத்தியர் அவர்களிடம் விருந்து உண்ண சென்று வில்வளவன் உணவு படைத்துவிட்டு அகத்தியர் வயிற்றில் இருக்கும் வாதாபியை கூப்பிட அகத்தியர் வாதாபே ஜீர்ணோபவ என்று வயிற்றை தடவி வாதாபி இறந்தார். நிலைமை அறிந்த வில்வளவன் அகத்தியரிடம் மன்னிப்பு கோரினார். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது அகத்தியர் எத்தனையோ நன்மையான விடயங்களை செய்திருக்கின்றார். குறிப்பாக பல சாபங்களை போகக்கூடிய வல்லமை மிக்கவராக இவர் இருந்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் எத்தனையோ பேர் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய துன்பங்களை நீக்க வல்லவராக இருந்திருக்கின்றார். ஏனென்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் பார்த்த விடயம்தான் இந்த அசுரர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய இந்த சைவ பக்தர்களை அழைத்து அவர்களுக்கு உணவை பகிருமாறு சொல்லி உணவை பகிர்ந்ததன் பிற்பாடு அந்த உணவுக்கு பதிலாக பல்வேறு விடயங்களை வழங்கியிருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த மனிதர்கள் இறந்து போகின்ற ஒரு நிலை இருந்திருக்கின்றது. ஆனால் அவற்றை மிகவும் ஞானத்தோடு கையாண்டிருக்கின்றார் அகத்தியர்.
இவ்வாறு பல விடயங்களை இவர் செய்திருக்கின்றார். பலருடைய சாபத்தை நீக்கியது மாத்திரமல்லாமல் தன்னுடைய இலக்கண கவிதைகளின் ஊடாக பல்வேறு பேர் பயனடைய வேண்டும், ஞானநிலை அடைய வேண்டும், அவர்களுடைய அறிவு வளர்க்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் இவர் மிக பிரதான பங்களித்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்றோம். ஆகவே இந்த அகத்தியருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் என்றும் கூறிக்கொண்டு மற்றொரு சைவம் படைத்த பெரியார் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.